அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிப்போம். டல்லா இருக்கும். திடீர்னு உற்சாகமா இருக்கும். திடீர்னு டல்லா இருக்கும். இது சந்திர திசையில் நடக்கக்கூடியது. சார் அந்த சந்திரன் எங்க இருக்கான்? முதல்ல நம்முடைய லக்னாதிபதி எங்க இருக்கான்? மேஷம், மேஷராசிக்கு அதிபதி, லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது இப்ப நடக்கக்கூடிய திசை சந்திர திசை. அந்த சந்திரன் எங்க இருக்கான்? சந்திரன் எந்த இடத்துல இருக்கான்? பாதிக்கப்படாமல் இருக்கிறானா? அதாவது கெட்டவர்களால் சனி செவ்வாயோடு பாதிக்கப்படாமல், எஸ்பெஷலி ராகு கேதுவோடு பாதிக்கப்படாமல் இருக்கிறானா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சா நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியுமா? அதாவது தலைவலி வருது அப்படின்னா அப்படியே விட்டோம்னா ஒரு 3 நாள்ல சரியாயிடும். மாத்திரை சாப்பிட்டோம்னா ஒரு நாள்ல சரியாகும். ஊசி போட்டுட்டோம்னா அரை நாள்ல சரியாகும். நாம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இல்லையா? அதே மாதிரிதான். அதனால சரியாகுமா? ஆகாதா? சார் இது விதின்னு சொல்றாங்களே, இதை மாத்த முடியுமா? விதியை மாத்தவே முடியாது சார். நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான். ஆனால் அந்த வலிமையை நம்மளால சேர்க்க முடியும். உள்ளுக்குள்ள நம்ம தலைவலி போயிடுறது இல்லை. அதை நமக்கு தெரியாம மறைச்சிடுறது அந்த மாத்திரை, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நாம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள், ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது. இந்த சந்திரனுக்கு நிறைய விஷயங்கள், ஃபிளேவர், அதிகமாக ஹாஸ்யமாக பேசக்கூடியவர்கள், இந்த சந்திரனுடைய பண்பு அப்படிங்கிறது. அடுத்தது எனர்ஜி, கிளாத்ஸ்,